ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் வெள்ளவெளேர்னு வெண்மை நிறமாக இருக்கார். அடுத்தது மனம் மொழி மெய் அப்படின்னு எல்லாம் வெண்மையாக இருக்குது, நேர்கோட்டில் இருக்குது அப்படின்லாம் சுக்லாய நமஹா திருசுக்லாய நமஹான்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த 550வது திருநாமம் ஓம் சம்பன்னாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னார், எல்லாம் நிறைஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். சம்பத்து சம்பத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செல்வம் செல்வச் செழிப்பு. இவர் எப்படி இருக்குது, இவரோட சம்பத்து எத்தனையும் அப்படின்னார், எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னால் நாமத்துக்கு சொல்லி சொன்னேன், இவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் அப்படின்னு. எளிமையாக இருந்தால் கூட அவர்கிட்ட இருக்கிற சாமானோட மதிப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னார், விலை போட்டு சொல்ல முடியாதான். அப்படி ஒரு பொருள், அப்படி ஒரு மதிப்பு இருக்குது. அதாவது சில சாமானுக்கெல்லாம் நம்ம அது உயர்ந்த சாமானாக இருக்கலாம், விலை சொல்லிடலாம், இது இவ்வளோ இருக்குமே, இவ்வளோ ரூபா இருக்குமே, அவ்வளோ ரூபா இருக்குமே அப்படின்னு நாம் ஒரு குத்து மதிப்பாகனும் விலை சொல்லிடலாம். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற சாமான்கள் எதுன்னா எதையும் விலையிட்டு சொல்லிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய செல்வம் நிறைந்தவர், எல்லாம் நிறைஞ்சவர். அப்படின்னாலே ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா வெளியில் இருக்கிற சாமான்கள்லாம் நம்மள்கிட்ட நிறைஞ்சு இருக்கிறது பெரிய நிறைவு இல்லை. அப்போ என்ன நிறைவுன்னார், மனசு நிறைஞ்சிருக்கிறது. மனசில் எப்பொழுதும் குறையில்லாத நிறைஞ்சு இருக்கிறது, அதுதான் ஆனந்தம். ஆனந்தம் இன்பம் இன்பம் அப்படிங்கிறவே எத்தனை பேரை பார்க்குறோம் உலகத்தில். என்னெல்லாமோ இருக்குது, எல்லாம் இருக்குது, அவர்கள் என்ன வானத்தையே வில்லா வளைக்கிற சக்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன சார் பண்ணுறது, மனசில் தான் ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எத்தனை பேரை கேட்குறோம் இப்படி சொல்கிறதுன்னா. அப்போ உலகத்தில் உள்ள இத்தனை இருந்து யார்கிட்டையும் இல்லாதெல்லாம் அவர்கள்ட்ட இருந்து அவர்களுக்கு நிறைவு இல்லை அப்படின்னா, அப்போ அதுலேருந்தே தெரியறது அந்த நிறைவுங்கிறது வெளியில் உள்ள பொருட்களில் இல்லை, யார்கிட்ட இருக்கோ அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நிறைவை பொறுத்தது அப்படின்னு. இனிமேல் மனுஷர்கிட்டெல்லாம் போவனே, இந்திராதி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவு சர்வசக்தர்கள் இந்திராதி தேவர்கள். இந்திரன்ட்ட பார்க்கடல்லேருந்து வந்த காமதேனு, கல்பக விருட்சம், இன்னும் என்ன உச்சஸ்ரவசு, ஐராவதம், இத்தனையும் வந்தது எல்லாத்தையும் இந்திரன் தான் எடுத்துன்னு இருக்கார். இதில் ஏதானும் ஒன்று ஒத்தட்ட இருந்தாலே போகும், அவ்வளோதான், உலகத்தையே ஜெயிச்சுடலாம். இத்தனையும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அப்படி இருக்கிற இந்திரனும் எங்கேயானு நிம்மதியாக இருந்ததா, எங்கேயானு சந்தோஷமாக இருந்ததா, எங்கேயானு நமக்கு புராணம் சொல்கிறதோ. அப்பப்போ யாரோ அசுரர்கள்ட்டேருந்து கஷ்டம், இவர் பயந்துன்னு ஓடி போய், இன்னும் வேடிக்கை என்னென்ன, நாமளான்னு பயந்துன்னு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறோம். இவர்கள்லாம் என்ன பண்ணார், ஈயா மாறினா, எறும்பா மாறினா, கிளியா மாறினா, இப்படி உருவத்தெல்லாம் கூட மாற்றிண்டு எங்கேயோ போய் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு கண்மரவாக இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாப்பெல்லாம் நமக்கு சொல்கிறது. அப்போ இத்தனை இருந்தும் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு நிறைவு இல்லை அப்படின்னா, ஸோ அந்த சாமான் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைஞ்சுள்ள மனசில் அமைதி இல்லை, நிறைவு இல்லை. அதனால தான் அவர்களை எதோ தேடிட்டு போகிறா. அதுதான் ஆச்சரியம். அதனால் நிறைவு அப்படிங்கிறது எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கிறது. பார்க்குறோம், எத்தனை இருந்தும் பெரிய கோடீஸ்வரலாக இருந்தும் நிம்மதி இல்லாத இருக்கா, ஒன்றுமே இல்லை, பிளாட்ஃபார்மில் இருக்கா, அவள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கா. காஞ்சி பெரியவர் அப்படி ரோட்டில் நடந்து போகிறதே அந்த கூலி தொழிலாளிகள்லாம் அங்கே பிளாட்ஃபார்ம்லேயே அவள் குடுத்தனம் பண்ணின்னு இருக்கா இல்லையா, குடும்பத்தோடு இருக்கா, தனி ஒண்டிக்கட்டை இல்லை. அதை பார்த்துட்டு பெரியவர் சொல்கிற கூட விட்டப்பா, இவெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு. என்ன பாவம், அவர்களை பார்த்து அன்னன்னைக்கு
வயிற்றுக்கும் வாய்க்கும் பழப்புக்கு திண்டாடின்னு இருக்கா, அவளை பார்த்து பராமப்படி. அப்போ சொல்கிறா, இவர்கள் தான் அசல் சன்னியாசி மாதிரி இருக்கா. ரிஷிகள்லாம் இப்படி தான் இருந்திருக்கா. ரிஷிகள்லாம் எல்லாரும் சன்னியாசி இல்லை, எல்லாரும் குடும்பஸ்தர்கள் தான், மனைவி குழந்தைகள் குட்டியோடு இருந்தவா தான். ஆனால் எப்படி இருந்திருக்கா, நாடோடிகள் மாதிரி தான் இருந்திருக்கா. காரணம் என்னன்னு அவர்களுக்கு பெரியவர் சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்குது. அவள் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமான உழைப்பு உழைச்சிட்டு அதுக்கு ஏதோ சொல்ப கூலி தான் கிடைக்கிறது. அந்த கூலியில் வரத்தையே என்ன பண்ணான்னு ஒரு அரிசியை வாங்குறா, ஒரு ஏதோ சாமானை வாங்குறா. வந்து அந்த என்ன மேடையிலேயே இவள் ஒரு 2 கல்லை வச்சு அடுப்பாக பண்ணி அதில் சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னு கணவன் மனைவி குழந்தைகள், அந்த குழந்தைய ஒரு மரத்தில் தூளியை கட்டி தொங்க போட்டிருக்கா. பெரியவாசுரா வந்து சாயந்தரம் சுட 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 ஜம்முன்னு பண்ணி சாப்பிட்டுட்டு அவள் என்னென்ன போராத்துக்கு ஒரு ரேடியோவை வேறு டிரான்சிஸ்டரை வச்சுட்டு பாட்டையும் கேட்டுட்டு சங்கீதத்தை ரசிச்சுன்னு ஆனந்தமாக இருக்கா. இப்படி வாழ்க்கை இருக்குது. ஆனால் மேலேயோ திறந்த வழி ஆகாயம்தான் கூரை. கொஞ்சம் நினச்சி பார்ப்போம், இப்படி குழந்தைகள் குட்டியோடு இப்படி படுத்துன்னு இருக்காளோ இல்லையோ, திடீர்னு மழை வந்ததுன்னா என்ன ஆகும்? எங்கே ஓடுவா எல்லாத்தையும் தூக்கிண்டு, குழந்தை குட்டி எல்லாத்தையும் தூக்கிண்டு? நாமளாக இருந்தால் யோஜனை பண்ணுவோம். பெரியவர் சொல்ற, அவள் அதை பற்றி நினைக்கவே இல்லை பாருங்கிற. இப்போ வேணால் சௌக்கியமாக தூங்கின்னு இருக்கோம், திடீர்னு மழை வந்துடுத்துனா என்ன பண்ணுறது, எங்கே ஓடுறது அப்படின்னு ஏதானு கவலைப்படுறாளோ? அதை பற்றின எண்ணமே இல்லை. ஏன்னர் இப்போ சௌக்கியமாக இருக்கோம், இதே மாதிரி தான் இருப்போங்கிற நம்பிக்கை. அதுதான் திருப்தி, சந்துஷ்டி. திருப்தி திருப்தி அப்படின்னா நிறைவு, நிறைவு மனநிறைவு அப்படின்னா அப்போது இன்றைக்கி என்ன கிடைச்சதோ அதை வச்சுட்டு ஆனந்தமாக அதை நாம் என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிக்கிறது. இனிமேல் பழசு நடந்ததை நினச்சி அப்படி இல்லையே இப்படி இல்லைன்னு இப்போ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் பின்னால் இது மாதிரி இருக்க போகிறதா, அப்படி இருக்கணும் இப்படின்னு நினச்சி கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த நிகழ்காலம் என்னவோ அதை திருப்தியாக எடுக்கிறது தான் நிறைவு. அதனால தான் இவருக்கு சம்பன்னாய நமஹ. அந்த நிறைவு எங்கேருந்து கிடைக்கும்னர், யார் அப்படி இந்த நிறைஞ்ச நிறைவாக இருக்காளோ, பூர்ண வஸ்துவாக இருக்காளோ, அவர் காலில் விழுந்தால் தானே, அவர் அருள் பண்ணால் தானே. அதனால தான் இவருக்கு சம்பன்னாய நமஹ அப்படின்னு சிவபெருமானுக்கு சொல்லியிருக்கு. எல்லாம் நிறைஞ்சவர் அப்படின்னா எல்லாம் வெறும் இவருக்கு இனிமேல் பொருள் செல்வத்தை பற்றி கவலையே இல்லை. காரணம் என்னன்னர், பொருள் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரனே இவரோட நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு, இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கு. குபேரனே இவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே. முன்னமே சொன்னேன், ஒரு பாட்டில் சிவபெருமான நிந்தாஸ்துதியா புரந்தரதாசன்கிற மகான் சொல்லியிருக்கார். எந்த செலுவைக்கு மகளனு கொட்டனோ கிரிராஜனை நோடம்மா அப்படின்னு. என்ன இவர்கிட்ட பெரிய வசதியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு மலையரசனான ஹிமவான் தன்னோட பெண்ணான பார்வதியை வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த மாப்பிள்ளைன்னு பார்த்தா இவர்கிட்ட ஏதானு சொல்கிறாப்புல இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாட்டு முடிக்கிறதே சொல்கிறார், ஒன்றே ஒன்று பார்த்துருக்க என்னன்னர், இந்திரா ரமணஸ்ரீ புரந்தர விட்டலனை ஹொந்தித்தவனோடம்மா அப்படின்னு. மகாலட்சுமிக்கு கணவனாக இருக்கக்கூடிய திருமால் இவரோட ஒன்றா இருக்காருயா சங்கர நாராயணா அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்ம ஃப்ரெண்டு சௌக்கியமாக இருந்துட்டால் நல்ல நமக்கு உதவி பண்ணக்கூடியவர் அப்படின்னா, என்ன கேட்டாலும் பண்ணக்கூடியவர் அப்படின்னா, அதை மாதிரி சிவபெருமானுக்கு யார் நண்பர் அப்படின்னர், இவர் சொல்கிறார் திருமால் நண்பர்னு சொல்கிறார், லக்ஷ்மியோட கணவன்னு. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னர், குபேரன் இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னர், குபேரனுக்கு அத்தனை பொருளையும் அனுகிரகம் பண்ணதே இவர் தான் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. அந்த நன்றியோடு தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் ஆடம்பரமாக இருக்காரா? இல்லை, எளிமையாக இருக்கார். அதுதான் நிறைஞ்சு இருக்கார். அதனால தான் சம்பன்னாய நமஹ அப்படின்னு இருக்குது. அந்த நிறைவு வேணும் அப்படின்னா நமக்கும் கிடைக்கணும்னா அந்த சிவபெருமான சம்பன்னாய நமஹா சம்பன்னாய நமஹா அப்படின்னு அவரோட நாமத்தை சொல்லி வழிபட வழிபட நமக்கும் அந்த நிறைவு ஏற்படும். அப்படி இருக்கக்கூடியவர் அடுத்த 551வது திருநாமம் என்ன சொல்றதுன்னு, ஓம் சுச்சயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சுச்சி, சுச்சின்னா சுத்தம், கிளன்லினஸ் அப்படிங்கிறமே அதுதான். இவர் எப்பேற்பட்டவர்? பரிசுத்தமானவர். எதனால் பரிசுத்தமானவர் அப்படின்னர், இதுக்கு முன்னால் இருக்கிற நாமங்கள்லாம் பாருங்கோ. அதனால தான் அடுத்தது 551 சொல்கிறது பரிசுத்தமானவர்னு. ஏன்? அவர் வெண்மையாக இருக்கார், மனம் மொழி மெய்னு எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கார், தூய்மையாக இருக்கார். அதனால
பரிசுத்தமாக இருக்கு. அந்த பரிசுத்தம் அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கிற சுத்தத்தை தான் நாம் பார்க்குறோம், கிளீன்லினஸ்ஸை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு, வெளியில் இருக்கிற சுத்தத்தை மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, உள் சுத்தம் வரணும். மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். எப்படிலாம் நாம் அழுக்க சேர்த்துக்கிறோம், மனசுனால எண்ணங்கள்னால கச்சாம்ச்சான்னு எண்ணத்தை நினச்சிட்டு அழுக்க சேர்க்குறோம், வாயில் வந்தத்தை பேசி கண்ணா பின்னான்னு பேசிட்டு நாம் அழுக்க சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே காரியங்களில் பலது தப்பாக பண்ணி நாம் அழுக்க சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் என்ன பண்ணணும், பரிசுத்தமாகணும் அப்படின்னா யார் பரிசுத்த மூர்த்தியோ அவரை நினைக்க இதெல்லாம் நமக்கு பரிசுத்தமாகுது. அதனால தான் இதுக்கு சுச்சையே நமஹ அப்படின்னு இவர் பரிசுத்தமாக இருக்கார் அப்படின்னாலும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறதே என்ன சொல்கிறேன்னா, இவர் பரிசுத்தமாக இருக்கிறது இல்லையா, என்னென்ன தன்னை யாரெல்லாம் வழிபடுறாளோ தியானிக்கிறாளோ அவர்களையும் சுத்தப்படுத்துபவர். அது என்ன வேணும், அவர் எப்படி இருக்கார்னர். இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, வெள்ளை சிவலிங்கமாக இருக்கார் அப்படின்னு. இவர் ஏன் இப்படி வெள்ளையாக இருக்கார்னர், இவர் பரிசுத்தமாக இருக்கார். அப்படி வெள்ளையாக இருக்கிற இவரை வழிபட்டால் என்னன்னர், நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளும் போய் நம்மள்கிட்ட இருக்கிற தவறும் நீங்கி நமக்கும் ஒரு வெண்மை கிடச்சிருது. அதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டான்னர், உண்டு. அப்படி இருக்கிற திருத்தலம்தான் மானாமதுரை. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற சுவாமி பேர் சோமேஸ்வரர் அப்படின்னு பேர். அம்பிகை பேர் ரொம்ப ஆனந்தவல்லி அப்படின்னு பேர், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சந்திரன் வெள்ளை வெளியேன்னு வானத்தில் பார்த்தாலே பௌர்ணமி நிலா அப்படின்னு சந்திரனுங்கிறோம். அந்த சந்திரனுக்கு என்ன பண்ண, தக்ஷனோட 27 பெண்களையும் திருமணம் பண்ணி வச்சா. காரணம் என்னென்னா, சந்திரன்னாலே அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த பெண்கள்லாம் அவரோட அழகில் மயங்கி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துண்டா. இந்த 27 பெண்களையும் கல்யாணம் பண்ணார். ஆனால் சந்திரன் என்ன ஆயிடுத்து, அந்த 27 பேரில் ரோஹிணி கிருத்திகா அப்படிங்கிற 2 பெண் மனைவியிட்ட மட்டும் ரொம்ப பிரியத்தை காமிச்சார். நமக்கு பல பேர் இருந்தால் கூட சில பேர்ட்டு ரொம்ப இன்டிமெசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நெருக்கம். அது மாதிரி இந்த ரோஹிணிட்டையும் இந்த கிருத்திகாட்டையும் இருந்தால் மற்ற 25 பெண்களுக்கும் கோபம் வந்துடுத்து, ரோசமாக போயிடுத்து. இதில் வேடிக்கை, இந்த புராண கதையெல்லாம் கதை மாதிரி இருக்க வழியே இதில் என்ன படிப்புனே தெரியுமோ, ஆச்சரியமாக இருக்குது. இவன் அத்தனை பேரும் ஒரே அப்பாவுக்கு பிறந்த சகோதரிகள் தான். அந்த சகோதரிகளாக இருந்தால் கூட உடன் பிறந்த பிறப்பாக இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, திருமணம், குழந்தைகள் அப்படின்னு வந்துடுத்துன்னா அப்போ அந்த சுயநலம் எப்படி வந்துடுது, அப்போ அந்த உறவெல்லாம் மறந்து போயிடுது, எப்படி நமக்குள்ளே பகை வந்துடுறது அப்படிங்கிறது தான் இது காமிக்கிறது. அதனால் இந்த 2 பேர்கிட்ட மட்டும் இவ இருக்கானேன்னு இந்த 25 பேரும் போய் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால், அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் இவர் இப்படி பாரபட்சம் பார்க்குறார் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார் சிவபெருமான், இது தப்பு தான், மனைவியில்கிட்ட அத்தனை பேர்ட்டையும் ஒன்றா இருக்கணும், ஒருத்தருக்கு நமக்கு உறவுன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி அன்பாக இருக்கணும், நீ பாரபட்சம் பார்க்குறதுனால உனக்கு வெண்குஷ்டம் வரக்கிடவுதுன்னு சபிச்சார். அதனால சந்திரனுக்கு இது வந்துடுத்து. உடனே பார்த்தார், தன்னோட தவறை உணர்ந்தார், என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போது உடனே அகஸ்தியர் வந்து உபதேசம் பண்ணுறார், நீ என்ன பண்ணு, சிவபெருமான ஸ்வேதலிங்கமாக வச்சுட்டு, வெண்மை நிற லிங்கமாக வச்சுட்டு, வெள்ளையப்பராக வச்சுட்டு அவரை பூஜை பண்ணு, உன்னோட இந்த நோய் நீரும் அப்படின்னு சொல்ல, இந்த மானாமதுரையில் வந்து ஸ்வேதலிங்கம் அப்படின்னு அங்கே வெள்ளை வெளியேர்னு லிங்கம், ஸ்வேதலிங்கமாக சந்திரன் பிரதிஷ்டை பண்ணி இவரை வழிபட அவரோட இந்த நோய் தீர்ந்தது. நோய் எப்படி தீர்ந்ததுன்னா, அந்த நோயை சிவபெருமான் தான் வாங்கிட்டாராம். என்ன, அதுதான் அவரோட குண விசேஷம், அன்போட வெளிப்பாடு. அப்படி இருக்கிறதுனால இவரை வழிபட்டவாளையும் வெண்மையாக்கிறர், அவர்களுக்கும் சுத்தத்தை கொடுக்குறர், தூய்மையாக்கிறர். அதுதான் இவரோட பெருமைன்னு சொல்லப்படுறது. அதனால தான் சுச்சையே நமகான்னு சொல்லியிருக்கு. அவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.